வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் போட்டிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி பட்ஸ் ஏர் ப்ரோ அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம்னு சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழுந்தாலும் கிராக் ஆகாத மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் வந்திருக்கு. ஸோ சார்ஜிங் கேஸோட டிசைனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமாக நல்ல ஓவல் ஷேப்பில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ரியல்மி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 2 விதமான கலரில் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அது மூலமாக சார்ஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸை வந்து டைப் சி போட்டு தான், மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ டைப் சி போட்டு கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடும்போது சார்ஜரை பார்த்து மாட்ட வேண்டாம். எப்படினாலும் சார்ஜரை மாட்டலாம், ஈஸியாக செட் ஆகிடும். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா பார்த்து சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து டைப் சி கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயந்தான். அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் பெருவிரல் வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும் உங்களுக்கு அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பேக்கில் போட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான டைட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் வரும். சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது, லைட்டாக ஆங்கிள்டாக இருக்கும். இப்போ வர்ற எல்லா இயர்பட்ஸுமே அப்படி ஆங்கிள்டு தான் கொடுக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன காதாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய காதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காதாக இருந்தாலும் இந்த ஆங்கிள்டு ஷேப்பில் இருக்கிறதுனால ஈஸியாக செட் ஆகிரும். ஆனால் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் கரெக்டான சைஸில் மாட்டிட்டு உங்கள் காதில் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், நல்லா ஜம்முன்னு ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் உதறினாலும் காதை தொட்டு கீழே விழாது, அவ்வளோ டைட்னஸாக இருக்கும். அதே போல் 2 இயர்பட்ஸையும் பார்த்திங்கன்னா மைக்கை பற்றி பார்ப்போம். மைக்கில் பார்த்திங்கன்னா குவாட் மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும். ஸோ மொத்தமாக 4 மைக் கொடுத்துருப்பாங்க. அது பேர் தான் பார்த்திங்கன்னா குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே போல் இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயந்தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, கூட்டமான இடத்துல நீங்கள் ரொம்ப சவுண்டு கேட்கு அப்படின்னா இந்த இயர்பட்ஸை நீங்கள் காதில் மாட்டி நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்களை ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா எல்லா சவுண்டையும் ஆஃப் பண்ணிடுவோம். உங்கள் காதில் எந்த சவுண்டுமே கேட்காது. அப் டு 35 dB வரைக்கும் உங்கள் காதில் வந்து எந்த சவுண்டுமே கேட்காது. அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால அந்த மைக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது. நீங்கள் சப்போஸ் எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக கால் பேசலாம். உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ண கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் வந்து 2 விதமான மோடு இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு இருக்குது, அப்புறம் டிரான்ஸ்பேரன்சி மோடு இருக்குது. டிரான்ஸ்பேரன்சி மோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலை இயர்பட்ஸ் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் யாராவது உங்களை வந்து பேச வராங்க அப்படின்னா காதிலேருந்து இயர்பட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. லைட்டாக ஒரு டேப் மட்டும் பண்ணாலே போதும், டிரான்ஸ்பேரன்சி மோட் ஆக்டிவேட் ஆகிரும். அப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இயர்பட்ஸை காதிலேருந்து எடுத்துகிட்டு யார்ட்டா பேசுனீங்க அப்படின்னா எவ்வளோ தெளிவாக இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் காதில் இயர்பட்ஸ் வச்சுக்கிட்டே அவ்வளோ தெளிவாக பேசலாம். ஏன்னா அந்த டிரான்ஸ்பேரன்சி மோடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே நடக்கிற சவுண்டை வந்து கொஞ்சம் 2-3 வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரா உங்கள் காதுக்குள்ளே ஒலிக்க வைக்கும். அதான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பேரன்சி மோடு. ஸோ அந்த மோடு கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் தான். ஸோ நீங்கள் யார்ட்டையும் பேசணும் அப்படின்னா காதிலேருந்து இயர்பட்ஸ் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் பாட்டில் தைரியமாக லைட்டாக ஒரு டேப் மட்டும் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அதே போல் கேம் விளாட்றவங்களும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பர் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அப் டு 94 மில்லிசெகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லேட்டன்சி மோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது சும்மா ஒரு நார்மல் இயர்பட்ஸை யூஸ் பண்ணி கேம் விளாண்டிங்க அப்படின்னா, அந்த ஹை குவாலிட்டியான கேம் விளாடும்போது அந்த கேமில் உள்ள சவுண்ட் வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப டிலே ஆகி கேட்கும். ஸோ லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டிங்க அப்படின்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். சவுண்டு வந்து உங்கள் இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 94 மில்லிசெகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளாட்றவங்க இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 25 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். நீங்கள் 8 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எமர்ஜென்சி சார்ஜரும் சப்போர்ட் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சார்ஜிங் கேஸில் வந்து சார்ஜ் சடனாக ட்ராப் ஆகிட்டு அப்படின்னா, நீங்கள் உடனே 10 நிமிஷத்தில் ஒரு எமர்ஜென்சியாக சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஏர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 10 mm பேஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 10 mm பேஸ் பூஸ்ட் டிரைவராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ லவர்ஸ் வந்து ஏர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேஸ் வந்து அவ்வளோ டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10 mm டிரைவர், அதுவும் சிலிக்கான் டிப் வச்சு 10 mm டிரைவர் கொடுத்ததுனால பேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேஸ் மட்டும் இல்லை, ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எல்லா கேஜெட்லேயும் இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆட்டோ கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை உங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த இயர்பட்ஸ் வந்து உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த இயர்பட்ஸை பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, லைட்டாக சார்ஜிங் செட்டை மூடியை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட இல்லைனா ப்ளூடூத் டிவைஸோட கனெக்ட் ஆயிரும். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயமாக தான் இருக்குது. அதே போல் டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே லாங் இப்போ ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி சப்போஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை சைக்கிளிங் போகும்போது உங்கள் வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ நீங்கள் வெளியே விளாண்டாலுமே இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஏகப்பட்ட டெஸ்டிங்க்கு உள்ளே போய்ட்டு தான் வெளியே வருது. ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து சார்ஜிங் போர்ட்டு, இந்த டைப் சி போர்ட்டு வந்து எத்தனை தடவை இதை டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5000 தடவை டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் ஆன் ஆஃப் வந்து 10,000 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட மூடியோட ஓப்பன் க்ளோஸ் வந்து 10,000 டைம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இது ஹை டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி டெஸ்ட்லாம் பண்ணி இது வந்து டெம்பரேச்சரில் வந்து 65°C வரைக்கும், அதுவும் 95% ஹியூமிடிட்டிலையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே ஆகலை. அதுவும் இல்லாமல் 10,000 டைம்ஸ் ஃபங்க்ஷன் பட்டன் டியூரேஷனும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் எதுவுமே ஆகலை. அதே போல் 168 மணி நேரம் டெம்பரேச்சர் டெஸ்ட், அதுவும் -50°லையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 75°லையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் எல்லாருமே இந்த இயர்பட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜிங் கேஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரியல்மி லிங்க் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண தேவையில்லை, எல்லாமே நீங்கள் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர், பேஸ் பூஸ்ட் எல்லாமே நீங்கள் இந்த மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த சார்ஜிங் கேஸ் வந்து புதுசாகும்போது டப்பாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் புக்லெட், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.